தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வழக்குக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய நியாயங்களுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 140வது சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சிறுமைப்பட்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னுடைய வழக்கை யார் விசாரிக்க முடியும், யார் எனக்காக வழக்காட முடியும்? கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் அவர் சொல்லும்போது, அவ்வளோதான் பாஸ்டர், எல்லாமே போச்சு, இந்த இடத்துல யார் எனக்காக வழக்காடுவா? என் குடும்பத்தில் போய் நின்று யார் பேசுவாங்க? யாருமே இல்லை பாஸ்டர், எங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, எங்களுக்குரிய நன்மை வந்து சேரும் என்கிற நம்பிக்கையே இல்லை பாஸ்டர். பிள்ளையே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டியதான சில நன்மைகள் இன்றைக்கி வழக்காடி கொண்டே இருக்கிறாங்க. நீ சிறுமைப்பட்டவன் என்று சொல்லி எண்ணி உன்னை அப்ரஸ் பண்ணி உன்னை அமுக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்கக்கூடாதபடிக்கு ஒரு கூட்டம் எழும்பி நிற்குது. அது பலத்த ஜாதி, அவன்கிட்ட முழு பலனும் இருக்குது. ஆனால் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களைப் போல உங்கள் வாழ்க்கையில் நொறுங்கி போய் நிற்கிறீங்க. இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, நான் விதவையாக இருக்கிறேனே, கொஞ்சம் எனக்கு அதில் எனக்குரிய பங்கு கிடச்சிதுன்னா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், நானும் நல்லா இருப்பேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்குரிய நன்மை எனக்கு வராமல் இருக்குது, என் குடும்பத்தில் என்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்துட்டாங்க, என் அண்ணன்மார்களுக்கு என் தம்பிமார்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் உதவி செய்தேன், ஆனால் எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை என்கிற உணர்வு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சிறுமையானவனுடைய வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். சிறுமையானவனே, சிறுமைப்பட்ட தேவ பிள்ளையே, எளிமையானவர்களாய் இருக்கிறவர்களே, என் நியாயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஒரு அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவளுடைய சக்களத்தை அவளுக்கு விரோதமாக எழும்பி அவளை நெருக்க தான் இருதயத்தில் இருக்கிறத தேவ சமூகத்தில் போய் ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் அவளுக்காக வழக்காடினார். ஆமாங்க, கர்த்தர் அவளுக்காக வழக்காடினார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தம்முடைய ஜனத்திற்காக, ஒரு தானியேலுக்காக கர்த்தர் வழக்காடினார். ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவுக்காக கர்த்தர் வழக்காடினார். அவர்கள் கடந்து போன பாதைகள் அக்கினி சூளையின் அனுபவம், சிங்க கெபியின் அனுபவம். கர்த்தர் அங்கே அவருடைய வாழ்க்கையில சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் காரியங்களை நடப்பித்து, இவன் சிறுமைப்பட்டவன் அல்ல, இவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, எளியவர்கள் அல்ல, அவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணி, அங்கதான் ராஜாக்கள் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன், தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த கர்த்தரே கர்த்தர் என்பதை ராஜாவினுடைய வாயிலிருந்து வெளிப்பட பண்ணி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவன் என்பதை அங்கே ராஜா வெளிப்பட பண்ணி, இவனமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடுவாரானால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்குரிய காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் வழக்காட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட அதிகாரிகள் எழும்பினார்கள், ஜனங்கள் எழும்பினார்கள், விரோதமான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள்.
ஆனால் ஒன்றையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணினார், தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். சிறுமைப்பட்டவர்களுடைய வழக்கை அவர் விசாரித்து எளியவர்களுடைய நியாயத்திற்கு அவர் பதில் செய்து ஆச்சரியமாய் நடத்துகிறதை உடைய கண்கள் காணுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் வழக்காடி உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னை விசாரிப்பதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை என்கிற உணர்வோடு கூட, அழுகையோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரத்தில் அவர்கள் பங்கடைவார்களாக. அவருடைய நன்மைகளை அவர்கள் கிடைக்கும்படி செய்வீராக. ஆண்டவரே, அங்கே நீர் அவர்களுக்காக நின்று வழக்காடி கடினத்தோடு இருக்கிற, கடின இருதயத்தோடு இருக்கிற இருதயங்களை கர்த்தர் இழக பண்ணி அதை உடைய பிள்ளைகளுக்கு பெற்று தந்தரல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, சிறுமைப்பட்டவர்களுடைய வழக்கை விசாரித்து எளியவருடைய நியாயத்திற்கு பதில் செய்து நடத்துகிறவர் உங்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு சகல நன்மைகளையும் பெற்று கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார், கர்த்தர் நடத்துவார். God bless you. God bless you. God bless you.